அறிவாலயத்துக்கு போனோம். திரும்ப அங்கே போய் தான் திரும்ப இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கேன், என்ன செய்யலாம்னு கேட்கும்போது தான் அப்போ அவங்க சொன்னாங்க. அப்போ இப்போ முதல் நாள் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஒரு ஒரு யோசனை இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம் அப்படி யோசனைன்னு நான் கேட்டேன். அவர் எம்எல்ஏ இல்லையே சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைன்னு இப்போ 6 மாதத்துக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது அவர் சொல்லலை, அவர் கூட இருந்தவங்க சொன்னாங்க. இந்த யோசனையெல்லாம் நமக்கு உடன்பாடாக தெரியல. நேற்று சொன்னதும் உடன்பாடாக இல்லை, இன்னைக்கு சொல்றதும் நமக்கு உடன்பாடாக தெரியல. காரணம் என்னன்னு சொன்னால், மக்கள் ஓட்டு போட்டது ஒரு நிலைமை. இது மாற்றதுக்கு ஜனாதிபதி கவர்னர்கிட்ட விஜய் போய் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ நீங்கள் எந்த யோசனையும் பண்ணலாம். இது இப்போ திமுக ஏடிஎம்கே எல்லாம் சேரலாம், அல்லது இவரை திருமாவளவனை ஆட்சியில் அமைக்கலாம். இந்த மாதிரியான யோசனை பிறகு பண்ணியிருந்தால் அது நியாயமாக இருக்கும். ஆனால் அவரை அழைக்காமே இப்படி பண்ணுறதுங்கிறது அது ஜனநாயக நம்ம சட்டவிரோதமாகவும் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகள் அடிப்படையில் நல்லது இல்லை அப்படிங்கிற முறையில் தான் நாங்கள் என்ன பண்ணோம், திரும்ப முஸ்லீம் லீக்குடைய உயர்மட்ட குழுவை அடுத்த நாள் 11 மணிக்கு கூப்பிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணோம்.